வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல். வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு செய்த துரோகங்கள் தெரியுமா என்ற வீடியோவை வெளியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. புதிய மோடி அரசு இனியாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுமா என்றும் கேள்வி. வரும் 15ஆம் தேதி கோவை கொடிசியாவில் திமுக முப்பெரும் விழா. மேற்கு மண்டலத்தில் விழாவை நடத்துவது முதலமைச்சரின் விருப்பம் என்று அமைச்சர் முத்துசாமி பேட்டி. பாவூர்சத்திரம் ரயில்வே மேம்பால பணிக்கு 2 ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்காத ஒன்றிய அரசு. புதிய அரசாவது ஒப்புதல் அளிக்குமா என தென்காசி மாவட்ட மக்கள் எதிர்பார்ப்பு. மக்களவை சபாநாயகர் பதவி கேட்டு தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள கட்சிகள் நெருக்கடி. பாஜகவை சேர்ந்த ஒருவரை சபாநாயகராக்க மோடி முயற்சிப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம். கேபினெட் அமைச்சர் பதவிதான் வேண்டும் என்று அஜித் பவார் கட்சி பிடிவாதம். எத்தனை நாட்கள் ஆனாலும் காத்திருப்பதாக கூறி பாஜகவுக்கு நெருக்கடி. விரைவில் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவேன். பதவியேற்ற உடனே நடிகர் சுரேஷ் கோபி அளித்த பேட்டியால் பாஜக அதிர்ச்சி. ஒடிசாவில் பெரும்பான்மை பெற்றிருந்தும் முதலமைச்சரை தேர்வு எடுப்பதில் பாஜகவில் குழப்பம். பதவியேற்பு விழா ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.